கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துறை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசித்து நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதல் அதிகாரம், அதிலே 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள் நிறைந்த சூழல்கள்ல நாம கடந்து வரக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி கடந்து வரும்போது அந்த சூழல்கள்ல நாம இருக்கும்போது இயல்பாகவே நாம் அநேக காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவோம். அநேகமா எப்படிப்பட்டவர்களா போனா சோர்வுற்றவர்களா இருப்போம். எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு செய்வதற்கான அந்த உற்சாகம் இருக்காது, ஆர்வம் இருக்காது. மிகவும் அந்த கஷ்டத்தை பற்றியே, அந்த வேதனையை பற்றியே, அல்லது இதை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்துதான சிந்தனையோட ஒரு துன்பமான ஒரு நிலையிலே தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது யாராவது ஒருவர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அல்லது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதைத்தான் நம்ம இந்த யாக்கோபுல வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல, சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் மிகவும் சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாசமானது பரீட்சை செய்யப்படுகிறதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசமானது பரீட்சை செய்யப்படுகிறதா இருக்குது. கிறிஸ்துவனிடத்துல நம்முடைய விசுவாசமானது எப்பேற்பட்டதா இருக்கு, நாம் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கக்கூடிய வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது, கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பேற்பட்டதா இருக்கு, கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதி எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை பரீட்சை என்ன செய்யப்படுகிறதாம், கிறிஸ்தவராய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுகிறதா இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பரீட்சையானது எந்த சூழ்நிலைகள்ல நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சோதனைகளில் அகப்படும் போது. அப்போ ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் போகிறதாக தான் இருக்கு. நாம கிறிஸ்தவங்கள் அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கிறது உண்டு. தேவன் இந்த மாதிரியான ஒரு சோதனைகளை, கஷ்டங்களை, பாடுகளை, ஒரு துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நம்மளை சோதித்து பார்க்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறாரு, சோதித்து பார்க்கிறார் என்று நாம் சிந்திக்கலாம், அநேக நேரங்களில் யோசிக்கலாம். ஆனால் அது தவறு. இயல்பாகவே இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்த நமக்கு இயல்பாகவே சோதனைகளும், பாடுகளும், கஷ்டங்களும், உபத்திரவங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சோதனைகளின் நடுவிலே விசுவாசமானது என்ன செய்யப்படுகிறது, பரீட்சை செய்யப்படுகிறதே தவிர விசுவாசம் பரீட்சை செய்யப்படுவதற்காகவே சோதனைகள் என்றைக்கும் வருவதில்லை. அதான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படின்றத தேவன் சொல்லக்கூடியவராக இருக்கார். அப்போ என்ன, இந்த உலகத்துல இயல்பாகவே உபத்திரவங்களும், பாடுகளும், கஷ்டங்களும் இருக்கு. இதன் நடுவே நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படக்கூடியதா இருக்குது அல்லது பரீட்சை செய்யப்படுகிறதா இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த விசுவாசமானது பரீட்சை செய்யப்படுகிற அதே வேளையில் இது நம்முடைய குணங்களிலே தலையாய குணமாகிய ஒன்றை என்ன செய்யலாம், உருவாக்குகிறதா இருக்கிறதாம். அதைத்தான் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்பதை அறிந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சூழல்கள்ல, கஷ்டங்கள்ல, பாடுகள்ல, துன்பங்கள்ல விசுவாசம் பரீட்சை செய்யப்படுகிறது. அந்த விசுவாசம் பரீட்சை செய்யப்படும் போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பொறுமையானது உருவாக்கப்படுகிறது அல்லது வளர்க்கப்படுகிறது அல்லது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய இந்த பொறுமை என்கிற அந்த குணமானது எப்போ வெளிப்படும்னா, இந்த மாதிரியான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது, பரீட்சை செய்யப்படுகிறது. அந்த விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய பொறுமையை உருவாக்குகிறதா இருக்குது அல்லது உண்டாக்குகிறதா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பொறுமை என்கிற குணமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. அதை நம்ம அநேகருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம். வேதாகமத்துல வாழ்ந்த அநேக தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆபிரகாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அநேக நாட்களாக என்ன செய்தார், தேவன் மீது விசுவாசம் வைத்து
பொறுமையோட காத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கும்போது அவர் நன்றாகத்தான் இருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்யறார், அந்த வேலையில சோதிக்கப்படும்படியாக சில சோதனைகள், சில கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆனாலும் அவர் என்ன செய்தார், பொறுமையாக இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னால் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை பின்வாங்கும் சூழல்கள் நிமித்தமாக சில காரியங்களை பேசினார்கள். சொந்த மனைவி என்ன செய்தார்கள், அவரை பின்வாங்கும் நிலைமையில பேசினார்கள். ஆனாலும் யோபு எப்பேற்பட்டவராக இருந்தார், பொறுமையோட இருந்தார் என்கிறத பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம். தேவனுடைய தலையாய குணங்களில் ஒன்று அவர் பொறுமையுள்ளவர். அப்பேற்பட்ட அந்த தெய்வீக குணத்தை இயேசு கிறிஸ்து உலகத்துல நமக்காக பாடும்படியாக, நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்கும்படியாக வரும்போது அந்த தலையாய குணத்தை அவர் என்ன செய்தார், நமக்காக வெளிப்படுத்தி காட்டினார். தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தி காட்டினார். அவரை காயப்படுத்தும் போதும், அவரை கஷ்டப்படுத்தும் போதும், அவரை அவமானப்படுத்தும் போதும், ஒவ்வொரு முறை அவருடைய ஊழிய பிரயாணத்திலே அவர் பயணிக்கும் போது அவரை வேதபாரகர்ல இருந்து, பரிசையில இருந்து, சதிசையில இருந்து அவரை பரியாசம் பண்ணும் போதும் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், பொறுமையானவராய் இருந்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான குணம் நம்மளிடத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணம் நம்மளிடத்திலும் வெளிப்படக்கூடியதா இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த குணமானது, அப்பேற்பட்ட அந்த பொறுமையின் குணமானது எந்த நேரத்தில் வெளிப்படுகிறதா, நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள்ல நமக்கான அந்த விசுவாச பரீட்சை நடக்கிறது. அந்த பரீட்சையின் ஊடாகவே என்ன செய்கிறது, இந்த பொறுமையானது வளர்க்கப்படுகிறது அல்லது உண்டாக்கப்படுகிறதா இருக்குது. எனவே நாம் எப்பேற்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்துதான மிகுந்த சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா. அப்பேற்பட்ட அந்த குணம் நம்ம இடத்துல வருது. ஒரு பக்கம் நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு பக்கம் நமக்கு பாடுகள் இருக்கலாம், ஒரு பக்கம் வேதனைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கட்டப்படுவதற்கு, நான் ஊன்றி நிற்கப்படுவதற்கு விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது, பரீட்சை செய்யப்படுகிறது. என்னுடைய விசுவாசம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, அதிகமாக்கப்படுகிறது. அதே வேளையிலே எனக்கான அந்த பொறுமையும் என்ன செய்யப்படுகிறது, நான் வளர்க்கக்கூடியவனா இருக்கிறேன். நான் பொறுமையாக அதிகமாக அந்த சூழல்களை இருந்து என்னுடைய பொறுமையான அந்த குணத்தை இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன், வளர்க்க போகிறவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்யுது, அது கொடுக்கிறது. எனவே அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் கட்டப்படுவதற்கும், இன்னும் நிற்கப்படுவதற்கும், தேவனுக்கு ஏதுவான சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இப்பேற்பட்ட அந்த குணங்கள் வெளிப்படுத்தும்படியாக அந்த சூழல்கள் நமக்காக இருக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, சந்தோஷப்பட வேண்டுமா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கூட இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த பொறுமையின் குணத்தை நாமளும் நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது, நம்முடைய பாடுகள் வரும்போது அந்த பொறுமையின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும், விசுவாசத்திலே அந்த விசுவாச அந்த பரீட்சை நடத்தப்படும் போது அந்த விசுவாசத்திலே நாம் வெற்றி காணக்கூடியவர்களாகவும் இருப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்களாக. இந்த காலவேளையும் அப்பேற்பட்ட ஒரு உறுதியோடு கூட நாம் தொடங்குவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.